வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றிக் கழகம். 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை. தமிழ்நாடு முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் தவேக தலைவர் விஜய். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் தகவல். முதல்வராக பதவியேற்கும் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம்? நாளை மறுநாள் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் தீவிர ஆலோசனை. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் அமைச்சர்களின் உத்தேச பட்டியல் வெளியானது. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், விஜய் சரவணன், தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இடம்பெற வாய்ப்பு. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் தவேக தலைவர் விஜய் இன்று சந்திப்பு. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல். தவேக சட்டமன்ற கட்சி தலைவராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்வு. பனையூரில் நடைபெற்ற தவேக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றோம் என தவேக தலைவர் விஜய் பதிவு. நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. தமிழகத்தில் அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது எனவும் விஜய் கருத்து. தவேகாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் நன்றி. மாநில வளர்ச்சி மற்றும் மக்களின் நலன்களுக்கு ஒரு சேர உழைப்போம் எனவும் விஜய் கருத்து. தவேகாவிற்கு ஆதரவு அமைப்பது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முடிவெடுக்கலாம். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பேட்டி. Tamil political situation, basically post-election scenario. Honorable Congress President Mallikarjuna Kharge ji, LOP Lok Sabha Rahul Gandhi ji, in charge Girish Choudhankar ji was there. The President of TVK, T.D. Vijay, has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. T.D. Vijay has spoken about drawing inspiration from Perum Thalaivar Kamaraj also. Accordingly, the Congress leadership has directed the TNCC to take a final decision on T.D. Vijay's request, keeping
in view the sentiments of the state reflected in the electoral verdict. The Congress leadership has directed the TNCC சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை நடக்கவுள்ளதாக தகவல். ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு தவேகவினர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை. தவேகவுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் லீமா ரோஸ் பேட்டி. அது சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி அண்ணன் கடைசி வரைக்கும் அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியாக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமாம், தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்காது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் OS மணியன் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினராக பொதுச் செயலாளர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நேரில் வந்து வாக்கு கேட்டு உழைத்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு எங்களுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். அவ்வளோதான் சார். இப்போ தொங்கு சட்டசபை என்பது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும், பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் யாரும் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள். ஆதரவு கோரி தவேக அணுகியதா என்ற கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள். இந்த கூட்டணி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவும் ஏற்படாது நம்புகிறேன். மற்றது காலப்போக்கில் காலம்தான் நிரூபிக்க வேண்டும். தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்குமா? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என திருமாவளவன் பேட்டி. தவேகவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தவேகவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, சமூக நீதி அரசியல் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நீ யூகமான கேள்வி கேட்குறீங்க. யூகமாக நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் யூகமாகவே நீங்களே பதில் எழுதிக்கீங்க. வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆட்சி அமைக்க தவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு இல்லை. தாங்கள் மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியில் நீடிப்பதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். முதல்வர் விஜய் தரப்புல இருந்து உங்கள்ட்ட பேசிருக்காங்க மேடம், ஆதரவு கேட்டு. முதல்வர் விஜய் தரப்புல ஆதரவு கொடுப்பீங்க? நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏக்களை தனியார் விடுதியில் தங்க வைக்க தலைமை ஏற்பாடு. ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நடவடிக்கை. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை தவேக தலைவர் விஜய் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்.
பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் ஒன்றை ராஜினாமா செய்ய முடிவு. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில் அங்கு நடைபெறும் இடைத்தேர்தல் கூப கிருஷ்ணன் போட்டியிட உள்ளதாக தகவல். லால்குடியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கூப கிருஷ்ணன் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கோரி விஜயுடன் சந்திப்பு. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. தம்பி விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பணம் கொடுக்காமல் சில இடங்களில் வாக்கு கூட கேட்காமல் 1.5 கோடி பேர் தாவேகாவுக்கு வாக்களித்துள்ளதாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் பாராட்டு. தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றி விஜய் நல்லாட்சி தர வேண்டும் என்றும் வாழ்த்து. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம். உதயநிதியை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். திருப்பத்தூரில் அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது தொடர்பாக வழக்கு தொடரப்படும். எதிர்க்கட்சித் தலைவராக தான் தேர்வு செய்யப்படுவது குறித்து திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். அது எங்க தலைவர், கட்சி தலைவர், எங்க பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமா, நீதிமன்றத்துக்கு போவதற்கு தலைவர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. அண்ணா அறிவாலயத்தில் வைகோ, திரு மா சண்முகம் உள்ளிட்டோர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. புதிய ஆட்சி அமையும் வரை காபந்து முதலமைச்சராக தொடர ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து மு க ஸ்டாலினின் புகைப்படங்கள் அகற்றம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் திமுக தலைவர்களின் புகைப்படங்களை அகற்றிய ஊழியர்கள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்கள் புடைசூழ வாகனத்தில் சென்றுவாறு நன்றி தெரிவிப்பு. கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்த போது கண்ணீர் விட்டு அழுத சேகரபாபு மற்றும் தொண்டர்களை பார்த்து அழாதீர்கள் என செய்கை மூலம் கூறிய மு க ஸ்டாலின். (2026) தேர்தல் ஒரு மாயை போன்றது எனவும் வெற்றியும் தோல்வியும் யாராலும் கணிக்க முடியாத வகையில் அமைந்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து.
தோல்வியுற்ற வேட்பாளர்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் எனவும் அறிவுரை. கோவை, நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 18 வெற்றி. மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்டிஏ. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. என்டிஏ கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றிய நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல். திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில துணைத் தலைவர் JNS ராஜசேகரன் வெற்றி. 9,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கமலக்கண்ணனை வீழ்த்தினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் பாஜக தலைவர்கள் ஆலோசனை. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் ஆலோசனை. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற குழு தலைவராக நமச்சிவாயம் தேர்வு. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நமச்சிவாயம் தேர்வு. அதிக தொகுதிகளில் வென்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளத்தில் ஆட்சியை பிடிக்கும் காங்கிரஸ். முதலமைச்சர் யார், அமைச்சர்கள் யார் என்பதை ஆலோசித்துதான் முடிவெடுப்போம் என மூத்த தலைவர் AK அந்தோணி அறிவிப்பு. மேற்கு வங்க முதல்வர் பொறுப்பில் இருந்து விலக மாட்டேன் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையில் தவிக்கும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து செல்லும் அமெரிக்க கப்பல்களை தாக்கினால் ஈரான் பூமியிலிருந்து துடைத்தெறியப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை. உலகளாவிய விநியோக சங்கிலியை ஆயுதம் போன்று பயன்படுத்தி வருகிறது ஈரான். பணைய கைதி போன்று உலகளாவிய பொருளாதாரம் ஈரானின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் அமெரிக்கா விமர்சனம். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. 8 விக்கெட்டுகளை வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத், பஞ்சாப் அணிகள் வெளப்பரீட்சை. வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. T20 கிரிக்கெட் தரவரிசையில் 275 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்தது இந்திய ஆடவர் அணி. இங்கிலாந்து அணி 2ஆம் இடமும் ஆஸ்திரேலியா 3ஆம் இடமும் பெற்றுள்ளதாக ICC அறிவிப்பு. Chennai Silks in Mega Summer Sale.